மக்களே ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம சீனுவுக்கும் அந்த கடை சார்பாட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்குது. அதை பார்த்து நம்ம மாயாவும் சீனு கரெக்டான சமயத்தில் நல்லபடியாக நம்ம டெலிவர் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லும்போது இதை தெரிஞ்சுக்கிட்ட புவனேஸ்வரியும் அருந்ததியும் சீனுவும் மாயாவும் இனி சேர்ந்தே இருக்கக்கூடாது, சீனுவும் அவனோட வாழ்க்கையில் முன்னேறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் அருந்ததியும் சேர்ந்து ஒரு சூழ்ச்சி பண்ணுறாங்க. நம்ம மாயாவை செம அதிரடியாக வந்து அந்த சூழ்ச்சி எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடறாங்க சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம தனாவும் கதிரும் சேர்ந்து இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ரகுராம வீட்டை விட்டு வெளியில வந்துடுறாங்க. அதே சமயத்துல வீட்டுக்கு வந்த உடனே நம்ம தனாவும் கதிரோட பழைய ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போது அங்கே சிலிண்டர் டெலிவர் பண்ணும்போது போட்டிருந்த யூனிஃபார்மை பார்த்த உடனே நம்ம தனாவுக்கு பழைய ஞாபகம் எல்லாமே வருது. அதை பார்த்துட்டு இருந்த நம்ம கதிரும் என்ன தனா ஏதோ யோசிச்சுட்டு இருக்க அப்படி கேட்கும்போது நம்ம தனாவும் இந்த யூனிஃபார்ம் எல்லாம் பார்த்த உடனே எனக்கு பழைய ஞாபகங்கள் வந்துட்டுன்னு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கதிர் நீ மட்டும் என்ன மேரேஜ் பண்ணாம இருந்திருந்தேன்னா உன்னோட வாழ்க்கை நல்லபடியா இருந்திருக்கும் தானே அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கதிரும் என்ன தானா பேசுற, எதுக்காக இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க, என்ன மேரேஜ் பண்ணி வந்த நாள்ல இருந்தே நீ கஷ்டம் தானே பட்டுட்டு இருக்க கதிர், அதுக்காக தான் இப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட நம்ம கதிரும் என்ன தானா பேசுற, எனக்குன்னு யாரு இருக்கா, எனக்கு யாருமே கிடையாது, நான் ஒரு அனாதை தானே, என்னையே படிக்க வச்சது மாமா தான், கடைசியில எல்லாத்தையுமே விட்டுட்டு நீ தான் என் கூட வந்திருக்க, அங்க ராணி மாதிரி இருந்துட்டு இருந்த, இப்ப பாரு என் கூட சேர்ந்து நீ தான் கஷ்டப்படுற தனா அப்படி சொல்லும்போது நம்ம தனாவும் எப்படி இருந்தாலுமே அப்பா கிட்ட நான் சொன்னபடியே 6 மாசத்துக்குள்ள கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில முன்னேறி காட்டணும் கதிர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனாவும் கதிர்கிட்ட சொல்லும்போது கதிரும் சரி தனா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில முன்னேறிடலாம், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. அதே சமயத்துல நம்ம வீட்டுல ரகுராமுக்கும் ஜானகிக்கும் பழைய மாதிரி பிரச்சனை ஆரம்பிச்சிடுது. நம்ம ரகுராமும் ஜானகியை பார்த்து ஜானகி ஒரு வார்த்தை நீ கூட என்கிட்ட சொல்லல, இதை உங்ககிட்ட இருந்து நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இவன் எனக்கு மேல இருக்க நம்பிக்கை எல்லாமே உனக்கு போயிட்டா ஜானகி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகியை பார்த்து கேட்கும்போது ஜானகியும் இல்லைங்க ஏதாவது உண்மையே சொல்லக்கூடிய வாய்ப்பே கிடைக்கல, நீங்க ரொம்ப எதிர்பார்ப்போட எப்பவுமே இருந்துட்டு இருந்தீங்க, உங்க எதிர்பார்ப்ப ஏதாவது பொய்யாக்குற மாதிரி ஆயிடுமேன்னு சொல்லிட்டு தான் நான் இது வரைக்கும் மறைச்சேன், உங்களை வேணும்னு காயப்படுத்தணும்னு சொல்லிட்டு இப்படி செய்யலைன்னு நம்ம ஜானகியை ரகுராம் கிட்ட என்ன சொன்னாலுமே இந்த வாட்டி நம்ம ரகுராம் கேட்குற மாதிரி இல்லை, ஜானகியை மன்னிக்க மாதிரி இல்லை. நம்ம மாயாவும் ஜானகிட்ட வந்து பெரியம்மா நீங்க எதுக்குமே ஃபீல் பண்ணாதுங்க, நம்ம பெரியப்பாவோட கோபம் எல்லாமே கொஞ்ச நாளுக்கு தான், சீக்கிரத்துல சரி ஆயிடுவாங்க அப்படி சொல்லும்போது ஜானகியும் என்ன பண்றது, வீட்டுல வர தனா இப்ப இல்ல, பாவம் தனா, தனாவோட வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாயாவும் சரி பெரியம்மா எதுவும் கவலைப்படாதுங்க அப்படி சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சீனுவும் சரி கடையில் உள்ள வியாபாரம் எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு, ஆனால் ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சா நமக்கும் நிறைய லாபம் கிடைக்குமே அப்படி சொல்லிட்டு நம்ம மாயா கிட்ட சொல்லும்போது மாயாவும் நீ சொல்கிறது சரியாக தான் இருக்குது சீனு, வேணும்னா ஏதாவது ஒரு பல்கான யூனிஃபார்ம் ஆர்டர் அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா அப்படி கேட்கும்போது சீனுவும் நீ சொல்கிறது எல்லாமே நல்ல ஐடியாவாக தான் இருக்கு மாயா, அதுக்காக நான் முயற்சிகள் இது வரைக்கும் நான் எடுக்கவே இல்லை, சரி யாரையாவது போய் பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சொல்லிட்டு நம்ம சீனுவும் மாயாவும் சேர்ந்து அவங்களோட கடையை எப்படியாவது முன்னேற்றத்தில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை பார்க்குறாங்க. அதுபடியே ஒருத்தங்கள்ட்ட போகும்போது அவங்களும் சரி நாங்கள் உங்கள் கடைக்கே ஒரு ஆர்டர் கொடுக்குறோம், இது வரைக்கும் நாங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட தான் கொடுத்துருந்தோம், இந்த முறை உங்கள்கிட்ட தரலான் இருக்கோம், ஒரு பல்கான ஆர்டர் ஒரு 5000 யூனிஃபார்ம் மாதிரிப்பட்டது வேணும், அதை வந்து நீங்கள் கரெக்டான சமயத்தில் டெலிவரி பண்ணணும், கரெக்டான சமயத்தில் அது கையில் கிடைக்கலன்னா அதுக்கான எல்லா செலவுகள் பொறுப்புகள் எல்லாத்தையுமே நீங்க தான் பார்த்துக்கணும், நாங்க மறுபடியும் தரவே மாட்டோம், அதுக்கு உங்களுக்கு சம்மதமா அப்படி சொன்ன உடனே நம்ம மாயாவும் கண்டிப்பா கரெக்டான சமயத்துல நாங்க டெலிவர் பண்ணிடுவோம், எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி அதுக்கான முன்படத்தை வாங்கி விற்கிறாங்கன்னே சொல்லலாம். இதை பார்த்து நம்ம சீனுவும் மாயா நீ சொல்றது எல்லாமே சரியா தான் இருக்கு, எனக்கு ஏதோ கொஞ்சம் சந்தேகமா இருக்கு அப்படி சொல்லும்போது மாயாவும் எந்த பிரச்சனையும் வராதுடா, இனிமே நம்ம கடை நல்லபடியா இருக்கணும்ல, அதுக்கு இந்த பெரிய ஆர்டர் கிடைச்சா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் சீனுக்கிட்ட சொல்கிறாங்க.
அதே சமயத்தில் இந்த விஷயம் எல்லாமே நம்ம புவனேஸ்வரிக்கு தெரிய வருது. புவனேஸ்வரியும் கண்டிப்பாக சீனுவுக்கு இந்த மாதிரி நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம அருந்ததியும், சித்தி உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்குல்ல, சீனுவும் அந்த மாயாவும் சேர்ந்தே இருக்கக்கூடாது. அந்த மாயாவோட முன்னேற்றத்துக்கு காரணம் அந்த சீனு. அது மட்டும் இல்லாமல் சீனுவும் இப்போ கடை சார்பாட்டு ஒரு செயலை செய்ய போகிறான். அவனும் நல்லபடியாகவே இருக்கக்கூடாது. 2 பேரையும் கூடிய சீக்கிரத்தில் பிரிச்சிடணும். எவ்வளோ தைரியம் இருந்தால் இத்தனை வருஷமா நாட்டியத்துக்கு பேர் போன நான் இந்த இடத்துல இருந்துட்டு இருந்தேன். என்னோட டான்ஸ்குள்ளேயே அவள் மூட வச்சுட்டால, இனிமே அவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி கிட்ட அருந்ததி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாயாவும் சீனுவும் வந்துட்டு இருக்கும்போது புவனேஸ்வரி அருந்ததியும் சேர்ந்து அந்த இடத்துல அவங்கள வழி மறைச்சு நிறுத்தி, என்ன மாயா ரொம்பவே சந்தோஷமா இருக்க போல, சீனுக்கு பெரிய ஆர்டர் கிடைச்சிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம மாயாவும், உன்னோட மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட போறதில்ல, எதுக்கு தேவையில்லாம எங்களோட பிரச்சனையில நீ குறுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது புவனேஸ்வரியும், எப்படியுமே இந்த ஆர்டர் உங்களுக்கு சரியா கிடைக்க போறதில்ல, நீங்க கரெக்டான சமயத்துல நீங்க டெலிவரி பண்ண போறதில்ல, இந்த ஆர்டர் கூடிய சீக்கிரத்துல உங்க கையை விட்டு போக போகுது, நீங்க இந்த தொழில நஷ்டப்பட்டு தான் நிக்க போறீங்க அப்படின்னு புவனேஸ்வரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அருந்ததியும், என்னோட டான்ஸ் ஸ்கூல்ல நீ மூட வச்ச, கூடிய சீக்கிரத்துல உன்னோட ஹஸ்பண்ட் சீனோட கடையை மூட வைக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அருந்ததியும் நம்ம மாயாவுக்கு எதிராகவே பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாயாவும் சீனுவும், இதெல்லாம் நான் எத்தனையோ பார்த்தாச்சு, உன்னால ஆனதை பார்த்துக்கோ, எதுனாலுமே நாங்கள் சமாளிக்கிறதுக்கு தயார்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. அதே சமயத்தில் வீட்டில் நம்ம சீனுக்கு பெரிய ஆர்டர் கிடைச்ச விஷயம்லாம் மணிக்கு தெரிய வருது. மணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மாயா கிட்ட வந்து, மருமகளே எல்லாத்துக்குமே காரணம் நீ தான், நீ போனனால தான் இப்படி ஒரு பெரிய ஆர்டர் சீனுக்கே கிடச்சிருக்கு, சரி இதை நல்லபடியாக சிறப்பாக நடத்தணும்னு சொல்லிட்டு எல்லாருமே அதுக்கான வேலைகளில் ஈடுபடுறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அருந்ததியோட திட்டம் எல்லாமே வைஷ்ணவிக்கே தெரிய வருது. அவங்களும் அருந்ததியை பார்த்து, பாப்பிமா நீ செய்கிறது எல்லாமே சரியே இல்லை, ஏற்கனவே மாயானால டான்ஸ் ஸ்கூலை நம்ம மூட வேண்டியதாயிட்டு அவங்க பாட்டுக்கு இருக்காங்க, நீ எதுக்காக தேவையில்லாமல் மறுபடியும் அந்த சீனுவோட கடையை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருக்கேன்னு சொல்லும்போது அருந்ததியும் வைஷ்ணவியை பார்த்து, எப்போ இருந்து நீ இப்படி ஆன, என்னோட குணத்தை பற்றி உனக்கு நல்லாவே தெரியல, இத்தனை வருஷமாக நம்பர் 1 நான் இருந்துட்டு இருந்தேன், அப்படி இருக்கும்போது இப்போ என்னோட டான்ஸ்குள்ளேயே மூட வச்சுட்டா, அப்படிப்பட்ட அவளை நான் சும்மா விடுவேன்னு எப்படி எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வைஷ்ணவியை எதிர்த்து நிற்கிறாங்க. எனக்கு கீழே நீ வேலை பார்த்துட்டு அந்த மாயாவை பற்றி புகழ்ந்து தள்ளுறியா அப்படின்னு சொல்லிட்டு வைஷ்ணவியை பார்த்து அருந்ததியும் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அதே சமயத்தில் வைஷ்ணவியும் கோவிலுக்கு போகிறதுக்கு தயாராகும்போது அங்கே உள்ளவங்க எல்லாருமே நம்ம வைஷ்ணவியை தடுத்து நிறுத்துறாங்க. எதற்காக இந்த கோயிலுக்கு வந்த, நீ எல்லாம் இந்த கோவிலுக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாயாவும் சீனு கிட்ட ஆர்டர் எல்லாம் கரெக்டான சமயத்தில் டெலிவரி பண்ணணும், அதுக்காக ஒருக்கா கோவிலில் போய் வேண்டிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அதே கோவிலுக்கு வராங்க. இங்கே பிரச்சனை நடக்கிறத பார்த்த உடனே நம்ம மாயாவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அங்கே உள்ளவங்கெல்லாம், இவங்கெல்லாம் இந்த கோவிலுக்கே வரக்கூடாது, நாங்கள் எல்லாம் இவங்களை துரத்தி தள்ளலான்னு பார்க்கும்போது இன்னும் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கும் போது நம்ம மாயாவும், என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க, எல்லாமே கடவுள் அமைச்ச மனிதர்கள் தான், அதுக்காக தேவையில்லாமல் இவங்களை எல்லாம் கோவிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு வைஷ்ணவிக்கு ஆதரவாகவே பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இருந்த வைஷ்ணவியும் அப்படியே அழ ஆரம்பிச்சு மாயாவை பார்த்து, மாயாமா உங்களுக்கு மனசு ரொம்பவே பெருசு, எவ்வளோ பிரச்சனை இருந்தப்பறமே நான் உங்க எதிரி அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சப்பறமே எனக்கு எப்படி சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை பார்த்து அப்படியே மன்னிப்பு கேட்குறாங்க. நம்ம மாயாவும், இதெல்லாம் பெருசுப்படுத்தாதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. அதே சமயத்தில் நம்ம மாயாவுக்கு புவனேஸ்வரி அருந்ததி எல்லாமே பண்ண சூழ்ச்சி எல்லாம் தெரிய வருது. ஒரு கட்டத்தில் நம்ம மாயா எப்பவும் போல சீனுவுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த பிரச்சனை வந்தாலுமே அதை தாண்டி அந்த ஆர்டரையும் சிறப்பாக முடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம்.